சில கிழங்கு வகைகளின் ஆரோக்கிய விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கிழங்குனால வாய்வு அப்படிங்கிற ஒரு முத்திரை உண்டு. பொதுவான ஒரு மனப்பான்மை. அந்த இடத்த நான் முத்திரைன்னு சொல்கிறேன். இப்போ மாகாணி கிழங்கு அப்படின்ற வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். மாகாணி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கினுடைய மனம் அருமையான ஒரு மனம். அந்த கிழங்கு நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுத்து, ஒரு கந்தக சக்தி. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கந்தக சக்தி தான் நம்மளை இயக்க வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த அது ஒரு குளிர்ச்சி தன்மைக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டல் ஆகிடும். அந்த உற்சாகமாக ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஜீரண சக்திக்குரிய ஒரு கிழங்கு அப்படின்னு சொன்னால் அது மாகாணி கிழங்கு தான். அவ்வளவு ஒரு ஆரோக்கியம் உரியது அது. இப்போ ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். அது ஒரு எந்த எண்ணெயோ எந்த டால்டாவோ எதுவோ நெஞ்சை கரிச்சிக்கிட்டு அமிலத்தன்மை ஏற்படுத்திக்கிட்டு ஜீரணமாகாமல் கஷ்டப்படுற சமயத்தில் இந்த மாகாணி கிழங்கு நான் என்ன பண்ணுவேன், தேனில் ஊற வச்சுருக்கிறத எடுத்து 2 ஸ்பூன் நல்லா நரன்னு மென்று சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு சுடுதண்ணியை குடிச்சிருவேன். அப்படியே அது செரிச்சிடும். 1/2 மணி நேரத்தில் பசிக்கும். அதையே நாங்கள் ஊறுகாய் போட்டு வச்சுப்போம். தெரியும், மாகாணி கிழங்கு ஊறுகாங்கிறது தயிர்லையும் போட்டு வச்சுக்குவோம், எலுமிச்சம்பழம் சாறுலையும் போட்டு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தெரியும் எல்லாருக்கும். இப்போ மாகாணி கிழங்கை பற்றி இந்த அளவுக்கு இருக்கா. அடுத்தது அதே போல் நன்னாரி, அது வேர். இது கிழங்கு நன்னாரி வேர்னு சொல்லுவாங்க. நன்னாரியும் கிழங்கு தான். இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இந்த மாகாணி கிழங்குங்கிறது கொஞ்சம் வண்ணமாக இருக்கும். அது நம்ம விரல் வண்ணத்துக்கு அதை விட கொஞ்சம் வண்ணம் அந்த லெவலில் தான் இருக்கும். சுண்டு விரல் வண்ணம், ஆள்காட்டி விரல் வண்ணம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். க நன்னாரி வேர் கூட, அந்த நன்னாரி கிழங்கு கூட அது வேர்னு சொல்லுவாங்க. இதை கிழங்குன்னு சொல்லுவாங்க. நன்னாரி குளிர்ச்சி தன்மை கொடுக்கும். அது வெயில் காலத்தில் அதுவும் சப்ஜா விதையும் போட்டு மோர்லேயோ எலுமிச்சம்பழம் சாறுலேயோ அல்லது சர்க்கரை பாகுலேயோ கலந்தது அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அது இப்போ இந்த மாதிரி குளிர்ச்சியும் உஷ்ண பிராப்திங்கிறதே நம்ம ரெண்டையும் பார்த்துட்டோம். இதில் வாயுங்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது, அஜீரணங்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அதே போல் ஆரோரொட்டு கிழங்குன்னு ஒன்று இருக்கு. அந்த கிழங்கு கேரளாவில் விளையும் நிறையா. அந்த கேரளாக்காரங்க அந்த கிழங்க வீட்டில் சாதாரணமாக எடுத்து பாயசம் காய்ச்சுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளாம் ஆரோரொட்டு கிழங்கு பொடியை வாங்குவோம் கடைகளில். ஒரு வயிற்றோட்டம் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேதி நிற்கிறதுக்குன்னு சொல்லி அந்த கிழங்கு பொடியை வாங்கி நம்ம காய்ச்சி குடிப்போம், கஞ்சியாக காய்ச்சி குடிப்போம். அவ்வளோதான் நம்மளுக்கு ஆரோரொட்டு கிழங்கை பற்றி தெரியும். அதே போல் சதாவேரிங்கிற கிழங்கு, அந்த கிழங்கும் இதே போல் உபயோகப்படுத்தக்கூடியது தான். சதாவேரிங்கிறதும் ஒரு கிழங்கு தான், அதுவும் வேர்க்கிழங்கு தான். அந்த கிழங்கு பொதுவாக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த கிழங்கு கொரியன்ஸுக ஒரு பாட்டிலில் போட்டு அதில் ஒரு திரவத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கிழங்குக்கு ஒரு பாட்டில் அப்படி இருக்கும். அது இங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கிழங்கு சித்த வைத்தியர்கள் சித்த மருத்துவ முறைகளில் சேர்த்து நரம்புகளுக்கு பலம் கொடுக்கும்படியாக அது செய்வாங்க. அந்த மாதிரி அந்த கிழங்கு, அதாவது கிழங்கு வகைனாலே வாய்வு சமையலுக்குங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நம்ம முறிச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. மற்றபடி மாவுச்சத்துள்ள கிழங்கு அப்படின்னாக்கா அது வேற விஷயம். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு அதெல்லாம் அந்த விஷயத்தில் போயிடும். மற்றபடி இந்த மாதிரி இந்த கிழங்கு வகைகள் இதில் இஞ்சி கிழங்கு வகை தான், முள்ளங்கி கிழங்கு வகை தான். முள்ளங்கியை நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்றோம், இஞ்சியை சமையலில் கூட்டி சாப்பிட்றோம். அந்த மாதிரி கிழங்கு வகைகளில் நன்மை பயக்கக்கூடிய கிழங்கு வகைகள் இவைகள். வாழ்க நலமுடன்.